அல்லாஹ் சுலபமான நோட்டுக்குள்ளாக தொகுதி செய்வானாக. இன்று ஆனி பாபாஜியுடைய நினைவு நாளாக இருப்பதனால் கொஞ்சம் நேரம் ஆகத்து செய்யும். அதனால் கோச்சிக்கிறதைங்க. நம்ம மற்ற வாரங்களும் அப்படி செய்ய இருக்காது. அதனால் நம்ம அது மாசாவுடைய பேராசிரியர் காரி சாப்பிட்ருக்காங்க. அவங்க ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் பேசுவாங்க. இன்ஷா அல்லாஹ் 8:08 முடிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது நமது முன்னாள் மௌலானா மௌலவி காரி அல்ஹாஜ் ஜெய் நைனா முகமது அஜத் அவர்கள் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு நசீகத்துள்ளார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن أولياؤه إلا المتقون. وقال رسول الله صلى الله عليه وسلم: من خاف الله خاف له كل شيء، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் பேரருளாளன் எல்லாமல்ல அல்லாஹுக்கே கோடான கோடி புகழ் அனைத்தும். வையகம் வழி நடக்க வல்ல அல்லாஹுவின் பாதனை தன்னடையாக்கி சென்ற தாஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் சத்திய வழியை அசராது பின்பற்றிய அருமை சுஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், ஸ்வாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்ம அனைவரின் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் கருணையும் கரிசனமும் பேரருளும் பேரன்பும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பாபாஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களின் இந்நினைவு தினத்திலே எல்லாமல்ல அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, இறைநேசர்கள், உலகத்திலே வந்த நபிமார்கள், சஹாபாக்கள், அதற்கு அடுத்தபடியாக அவுலியாக்கள், இறைநேசர்கள், அவர்கள் அந்த அத்தகைய தரஜாவை பெறுகிறார்கள். ஆனாலும் சஹாபாக்களிலேயும் அவுலியாக்கள் இருந்தார்கள். நபிமார்களை விட்டுவிடுவோம். நபிமார்கள் மாசூமியர்கள், அவர்கள் பாவம் அனைத்தும் மன்னிக்கப்பட்டவர்கள். ஆனால் சஹாபாக்கள் அல்லாஹுவினால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று அல்லாஹ் அவர்களுக்கு சிறப்பு பட்டத்தை கொடுத்தார். அவர்கள் என்னை பொருந்தி கொண்டார்கள், நான் அவர்களை பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் குர்ஆன் அறிவிக்கிறார். அத்தகைய சிறப்புக்குரியவர்கள் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களிலும் இறைநேசர்கள் இருந்தார்கள். இறைநேசர்கள் என்று ஒரு தனி சாராரும் இருக்கிறார்கள். அந்த இறைநேசர்களிலே ஆண்களிலே முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் இறைநேசர்களின் தலைவராக இன்று வரைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இறைநேச செல்விகளின் தலைவராக ராபிஅத்துல் பஸரியா என்ற பெண்மணி அவர்கள் இன்று வரைக்கும் பெண்களிலே இறைநேச செல்வியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
ராபியத்துல் பஸரியா ரஹ்மத்துல்லாஹி அன்ஹா அவர்கள் சஹாபாக்கள் காலத்திலேயே பிறந்து விட்டார்கள். ஹிஜ்ரி 90 பிறந்தார்கள் ராபியத்துல் பஸரியா. அவர்கள் வாழுகின்ற பொழுது விலாயத்து பெற்றவர்களாக, இறை நேசம் பெற்றவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் தெருவிலே செல்லுகின்ற பொழுது ஒரு கையிலே தண்ணீர் கூஜாவை வைத்திருப்பார்களாம், இன்னொரு கையிலே மெழுகுவர்த்தியை பற்றி கொண்டு செல்வார்களாம். மக்கள் கேட்டார்கள், ஏன் இப்படி செல்கிறீர்கள் என்று. கையிலே வைத்திருக்கக்கூடிய தண்ணீர் கூஜா சொர்க்கம், இந்த கையிலே வைத்திருக்கக்கூடிய எரிகின்ற மெழுகுவர்த்தி நரகம். இந்த எரிகின்ற மெழுகுவர்த்தியை இந்த தனி கூஜாவை கொண்டு நான் அணைத்து கொண்டிருக்கிறேன் என்று சிறுபிராயத்திலேயே நரகத்தை அணைப்பதிலையும் நரகத்தை தனக்கு தற்காத்துக் கொள்வதிலையும் ராபியத்துல் பஸரியா அவர்கள் ஆர்வமாக இருந்தார்கள். ராபியத்துல் பஸரியா ரஹ்மத்துல்லாஹி அன்ஹா அவர்கள் ஒரு நாள் கடல் ஓரமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு அதிசயமான காட்சியை பார்த்தாங்க. கடலில் அதிசயமான ஒரு காட்சியை பார்த்தாங்க. ஒரு பெரியார் முசல்லாவை விரித்து கடல்லே தொழுதுட்டு இருக்கார். அருகிலே போய் பார்க்கிறார்கள். அந்த பெரியார் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்கள் தொழுகை முடித்தவுடன் அல்லாஹ்வை அகமகிழ்ந்து புகழுகிறார்கள். தண்ணீரிலேயே நின்று தொழக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாய் என்று. இதற்கிடையிலே ராபியத்துல் பஸரியா இவர்களுக்கு ஒரு நல்ல படிப்பினை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் கையிலே வைத்திருந்த முசல்லாவை ஆகாயத்தில் எறிந்தார்கள். அந்த முசல்லா ஆகாயத்தில் நின்றது. அது மேலே ஏறி ராபியத்துல் பஸரியா தொழுதாங்க. இதை கடலிலிருந்து பார்க்கிறார்கள் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இது நம்ம காலத்திலே நம்மளை விட ஒரு பெரிய அவலியாவா? நம்ம கடலில் தொழுது அவங்க ஆகாயத்தில் தொழுகிறாங்களே அப்படின்னு ஆச்சரியப்படுகிறார்கள், வியக்கிறார்கள். ராபியத்துல் பஸரியா தொழுகை முடித்து பூமிக்கு வந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹசன் பஸ்ரி. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களே, உங்கள் மீது சலாம் உண்டாவதாக. நானும் நீங்களும் செய்த அற்புதம் மிக சாதாரணமானது, மிக சாதாரணமான படைப்பு செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கடலிலே தொழுததை மீன்கள் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறது. கடலில் தான் நீந்தி போகுது, கடல் தான் வருது. நான் ஆகாயத்தில் நின்று தொழுததை பறவைகள் செய்து கொண்டிருக்கிறது. நம்மை விட சாதாரண படைப்புகள் நம்முடைய அமல்களை செய்து கொண்டிருக்கின்றன. இதுவல்ல கராமத், இதுவல்ல அற்புதம். எந்த ஒரு அமலிலேயும் இஸ்திகாமத்தாக இருப்பது, அது நிரந்தரமாக செய்வது, எந்த அமலையும் நிலையாக செய்வது, அதுதான் உண்மையான கராமாத்து என்று ராபியத்துல் பஸரியா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு பாடம் எடுத்தார்கள். ஆனால் ராபியத்துல் பஸரியா ரொம்ப சின்ன வயசு, ஹிஜ்ரி 90 பிறந்தவங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி 60 ஹிஜ்ரி 60 பிறந்தவங்க. ஆனால் இறை ஞானத்திலே ஆண்ட ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய அளவுக்கு பக்குவம் பெற்றார்கள் ராபியத்துல் பஸரியா. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்கள் ஈராக் நாட்டில் இருந்து ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி மக்காவுக்குள் செல்கிறார்கள். ஒட்டகத்திலே மக்காவுக்குள் செல்கிறார்கள். அவர்கள் மக்காவுக்கு சென்று கஅபாவை, புனித கஅபாவை நெருங்குகின்ற பொழுது கஅபா அது நடக்க ஆரம்பித்து விட்டது. கஅபா இருந்த இடத்தை விட்டு நகர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. தவாஃப் செய்யக்கூடிய மக்கள் ஆச்சரியப்படுகிறாங்க, என்னடா கஅபா திடீர்னு நடக்குது அப்படின்னு சொல்லி. தவாஃப் செய்யக்கூடிய மக்கள் கஅபாவை பின்தொடர்ந்தே செல்கிறார்கள். அந்த கஅபா ராபியத்துல் பஸரியாவுக்கு முன்னால் சென்று அஸ்ஸலாமு அலைக்கி என்று சலாம் கூறுகிறது. ஆக கஅபாவே நடந்து வந்து வரவேற்பு கொடுத்த ஒரு இறைநேச செல்வி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள்தான் ராபியத்துல் பஸரியா ரஹ்மத்துல்லாஹி அன்ஹா அவர்கள். அவர்கள்
ஒவ்வொரு இரவிலையும் 100 தடவை ஸலவாத் ஓதுவார்கள். வெள்ளிக்கிழமை இரவு வந்து விட்டால் நபியின் மீது 400 தடவை ஸலவாத் ஓதுவார்கள். நாமும் இத்தகைய அமலை செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவர்கள் இறைநேச செல்வியாக வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் கோழி பொரிக்கும் போதெல்லாம் அதை பார்த்து அழுவாங்களாம். கோழி அவங்க தாய் வந்து கோழி பொரிக்கும் போதெல்லாம் அதை பார்த்து கண்ணீர்வார்கள். நாளை கியாமத்து நாளையில் அல்லாஹ் நரகத்தில் போட்டு நம்மளை இப்படி பொரிச்சா என்ன செய்ய முடியும்? நம்மளால் தடுக்க முடியுமா? நம்மளால் தப்பிக்க முடியுமா என்று நரக வேதனையை, அதாபு நாரை நரக வேதனையை ராபியத்துல் பஸரியா எண்ணி பார்ப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது ராபியத்துல் பஸரியா அம்மையார் அவர்கள் மிகப்பெரிய ஒரு இறைநேச செல்வியாக உலகத்தில் உள்ள அத்தனை பெண்களுக்கும் முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கின்றார்கள். அத்தகைய அந்த இறைநேச பெண்மணியுடைய வாழ்க்கையை இக்காலத்தில் வாழக்கூடிய பெண்மணிகளும் வாசிக்க வேண்டும். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே எந்த நெருக்கத்தை பெற்று இன்று வரைக்கும் உலக மக்களிடத்திலே போற்றப்படுகிறார்களோ, அவருடைய வாழ்க்கை பேசப்படுகிறதோ, அத்தகைய சிறந்த தாய்மார்களாக இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் ஆக வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அத்தகைய தௌஃபீக்கை ஆண்களாகிய நமக்கும் அல்லாஹ் தந்துடுவானாக. தாய்மார்களாகிய உங்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் ராபியத்துல் பஸரியா அவர்களுடைய உன்னதமான உயர்வான அந்த வாழ்க்கை நெறிகளை பின்பற்றி வாழ தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சேலம் இன்ஜினியர் வீட்டு திக்ர் மஜ்லிஸ். அல்லாஹ் அவருடைய பேச்சை ரூஹானியத்தான பேச்சாக சமுதாயத்துக்கு பிரயோஜனம் உள்ளதாக நல்ல வழிகாட்டியாக ஆக்கியிருப்பானாக. இப்பொழுது மஜ்லிஸ் ஆரம்பமாக இருக்கிறது. முதல்ல ஸலாத் ஓதிக்கிங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ பாரிக் வ ஸல்லிம். சேலம் இன்ஜினியர் வீட்டு திக்ர் மஜ்லிஸ். அல்லாஹும்ம ஸல்லி அலா